ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மார்ச் 8 இந்த மார்ச் 8 வந்து நிறைய பேர் எப்படி சொல்கிறது, மகளிர் தினம் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக கிடைச்ச எதுவும் இல்லை. இது வந்து போராடி கிடைச்சி நீங்கள் வந்து பல வலி வேதனை எல்லாத்தையுமே முன்னெடுத்து உங்களுக்குன்னு கொடுத்துட்ட ஒரு தினம். ஸோ நீங்கள் வந்து இது கண்டிப்பாக பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து பெண்கள் வந்து அந்த காலத்தில் வந்து எப்படின்னா, கீழே மேலே இங்கேருந்து பார்க்கக்கூடாது, கீழே குனிஞ்சு பார்த்துருக்கணும். அதே மாதிரி வந்து ஆண்கள் அதிகாரத்தில் வந்து எப்படி அவங்க என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை வந்து பெண்கள் வந்து பூர்த்தி செய்யணும். இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பல பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து நின்று முறையடித்து வெற்றி பெற்று அப்புறம் தான் வந்து தங்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தை வந்து நிறுத்தி நின்னாங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு விஷயம், சரிங்களா? பெண்கள் வந்து அந்த காலத்தில் எங்கேயும் போக முடியாது. அவங்க வந்து போகிற வழியிலும் சரி, வர வழியிலும் சரி, இந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும். இதுதான் அவங்களோட வேலை. அவங்களுக்கு ஆண்களுக்கு பணிவிட செய்ய தான் வேலை. ஸோ அப்போ வந்து பெண்களுக்கு ஊர்த்திருமான ஒரு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் தங்களும் இந்த வந்து நாட்டில் நாங்களும் இருக்கோம், எங்களுக்கும் எல்லா உரிமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போராடி அடுத்த லெவலில் வந்து தான் இந்த பெண் உரிமை. இவங்க அதுக்கப்புறம் வந்து பெண் உரிமை, சொத்து உரிமை, எங்களுக்குன்னு தனியாக ஓட்டு, இது எல்லாமே ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த மக்கள் கொண்டுட்டு வந்து தான் இந்த நாளை வந்து இவ்வளோ வேல்யூவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ இந்த நாளை வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும். ஸோ என் தாய், என் தங்கை, அப்புறம் என்னுடைய உறவினர்கள், என் ரத்த சொந்தங்கள், அப்புறம் என்னுடைய நண்பர்கள், உங்கள் எல்லாருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.